நம்ம டயட்டுன்னு ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா அத நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம். ஆனா, அதுவே விரதம் இருந்தோம்னா, கண்டிப்பா அது ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாரி தாங்க நானும் இந்த 7 நாள் கந்த சஷ்டிக்கு ரொம்ப சின்சியரா இருந்தேன். அது அப்படி இருந்தபோது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பாடி ரொம்ப லைட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் வெயிட்டும் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்தது. அதனால அதே மாரி டயட்ட நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நானு. அது என்ன பண்ணலான்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நானு. நீங்களும் பாருங்க. கம்மியாகலன்னு அப்புறம் பார்ப்போம். முதல்ல இருப்போம். சரிங்களா? சரி இன்னைக்கு என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பால் எடுத்து தேய்ச்சுட்டு இருக்கேன். கிடைக்கிற கேப்ல வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து தேய்ச்சுட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்குங்க. இந்த பால் எப்படியோ தூக்கி தான் போட போறோம். அதுக்கு பதிலா மூஞ்சில போட்டு வச்சுருவோம். நம்ம வேலை பார்க்கறதுக்குள்ள இத காஞ்சிரும். அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பாயில்ட் எக்கு, மத்தியானம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ், புடலங்கா பொரியல், அப்புறம் ஒரு ஆம்லெட். சாயந்தரம் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு. நான் இன்னைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு நெனச்சேன்.